இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு அப்படியே நைட் ஆயிடுச்சுங்க. அப்புறம் வந்து அத்தை வந்து சாப்பிட்டு போக சொன்னாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது ரெடி பண்ணி தரேன்னு. அப்புறம் அவங்கள இருந்து கஷ்டப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வர்ற வழியிலே அந்த வேளை ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுங்கான் கடையில் சாய் கஃபேல போய் சாப்பிட வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. எங்கள் டிஃபன் வந்து சூப்பராக இருக்கும். அடிக்கடி வீட்டுக்காரங்க கூட்டிகிட்டு போவாங்க. நான் வந்து ராகி தோசையும் ஒரு வெஜ் தோசையும் ஆர்டர் பண்ணி அப்படியே நானும் பிள்ளையும் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் பெரியவன் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டான். என் வீட்டுக்காரங்க வந்து நான் சாப்பிட்டாங்க. இவ்வளவும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நல்ல திருப்தியாக வந்து கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஹோட்டல் வந்திருக்கிறோம். அதனால் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டு கிச்சனுக்கு இன்றைக்கி லீவு கொடுத்தாச்சு நைட்டுக்கு. சரியா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்போது சும்மா வர முடியாது பார்த்தீங்களா, நமக்காக வெயிட் பண்ணி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வர வழியிலேயே கோதுமை பிரெட் 2 வாங்கிட்டு வந்தேன். அதனால் உடனே பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணேன், ஒரு பாக்கெட்டை உடச்சி கண்மணி பாப்பாவை பாருங்கள் எப்படி தைய தக்கன்னு குதிச்சிட்டே இருக்கிறா. இதுக்கப்புறம் நான் இவளுக்கு கொடுக்காம நான் வீட்டுக்குள்ளே போக முடியுமா, அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன். பயங்கர டயர்டு, ரொம்ப தூரம் போயிட்டு வந்ததுனால. இனி அதனால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே தூங்கிட வேண்டியது. அவ்வளோதாங்க. நாளைக்கு பார்க்கலாம்.